அப்படியே ஆரம்பிச்சு அப்போ படிச்சுட்டு இருக்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன உதவி தொகையோ, அப்போ ஸ்போர்ட்ஸ்ல வர பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு உதவி தொகையோ பரிசு பொருளோ அதை வந்து ஒரு விழாவாக எடுத்து, ஆமா இருபாலர் இருக்கும், ஆண்பாளர் பெண்பாளர் இருபாலருக்கும் வந்து எங்களுடைய நம்ம இந்த யூனிட் வந்து பல ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து இந்த அரங்கை தாண்டி ஓப்பன் ஸ்டேஜ்ல நம்ம 1000 ஸ்டூடெண்ட்ஸே வச்சு அதெல்லாம் வந்து அலுவலகத்தை வந்து பெருசாக விளையாடணும். அதை இடத்துல சொல்லிக்கிறோம். அதனால எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க, குருக்கு அப்புறம் தான் தெய்வமே. அதனால எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை எல்லாமே நான் எவ்வளோ கிளாஸ் நான் போகல, மோடிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால. ஆமா, மோடிங்கிற வார்த்தை நம்ம காலேஜ் மதிக்கவே மாட்டாங்க. ஆமா ஆமா உண்மை. ஒரு இன்விடேஷனுக்கு வராது, நேரா எழுதி போவோம், அமெரிக்கன் காலேஜ் போவோம், கோயம்புத்தூர் பிஎஸ்சி எஸ்என்ஆர் பெரிய பெரிய காலேஜா போவோம், சென்னை யூனிவர்சிட்டி ஜாமியா யூனிவர்சிட்டி அப்படிலாம் போவோம். நம்ம காலேஜ் மதிக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் நம்ம காலேஜ் மதிச்சு அவங்க தான் கொண்டாந்து இன்விடேஷன் கொடுத்து நம்மளை வந்து கூட்டு போகணுன்ற ஒரே தெரியல தான். அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்கப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அரவணைச்சு இந்த அஷ்யூல் ஆக்டிவிட்டி, ஆர்ட் ஆக்டிவிட்டி, டான்ஸ் எல்லாத்துலேயும் போய் கப்பை கொண்டாந்து நிரப்பி கொண்டாந்து கொடுத்து முதல்ல பிஎஸ்சி காலேஜ் வந்து இது வரைக்கும் வந்து மிஸ்டர் யூஃபோரியா அப்படின்றது வந்து ஃபேஷன் ட்ரெயிலர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் அது பெஸ்ட் பிசிக்ல வச்சாங்க. முதல்ல பெஸ்ட் பிசிக்க அந்த கல்லூரியில அடிச்சுட்டு வந்து ஒரு 6 கப்பு இல்லாம உள்ள இருக்கு. அவன் வாங்கிட்டு வந்தது நான் தான். 2500 ரூபாய் கேஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் யூனிவர்சிட்டி சார் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி, அப்புறம் எக்ஸலன்ட் ஃபுட்பால் பிளேயர் வந்து நம்ம பிடி வாத்தியார் நம்ம சொல்றாங்க சார். அந்த ஃபுட்பால் பிளேயரையும் சரி எல்லா ஈவெண்ட்லையுமே கொண்டாந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆரம்பிச்சு அப்படி வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் தரப்பட்டு சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் காம்படிஷன் போகும்போது எனக்கு கையில் வந்து காசு இருக்காது. அப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 கொய்யாப்பழம் வாங்குறது காசு இருக்காது. அதை வந்து ஒரு தகப்பன்கிட்ட போய் கேட்குற மாதிரி பால் சார்ட்டே சொன்னான்ட்டு சார்ட்டே போய் கேட்டேன், சார் ஒரு 20 ரூபா நான் கொடுங்க சார் கொய்யாப்பழம் வாங்கணும் அப்படின்னு. அப்போ டெய்லி எனக்கு வந்து டெய்லி அந்த காசு கொடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட் காசு கொடுத்து அப்படிலாம் போய் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி அந்த கல்லூரியில இருந்து கோட் ஷூட் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் நம்ம கல்லூரிக்கு வந்து பஸ்ல வந்து இறங்கி 1.25 கிலோமீட்டர் நடந்து வந்து நமக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டு போனா எல்லா காலேஜும். அந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் நிறைய கல்லூரிகளுக்கு இன்விடேஷன் வருவதற்கான காரணம் இதான். எஸ்என் காலேஜ்ல படிச்ச எவனுமே சோழம் போனதா சரத்தமே கிடையாது. என்ன அப்ப நம்ம படிக்கும் போது அப்பெல்லாம் பாடும்போது நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அது ஒரு பாட்டு பாடுனாப்ப அது ஒரு 2 லைன்ஸ் தான் மைண்ட்ல இருக்கு. கடைசியில பாடிடுவேன். இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பக்கத்துல சென்ட்ரல் காலேஜ் ஒரு பஸ் வாங்க பெருமந்தாய் வாசன் பஸ் ஒன்னா கிளப்புறதுக்கு நான் தெய்வ பண்றேன். ஏன்னா வறண்டு போய் இடம் போனா அப்படி வறண்டு போய் ஒரு பிள்ளைய பார்க்க மாட்டோமா? படிக்கணும், நாம கோயிலுக்கு படிக்கணும், நாம ஒன்றாவது சாப்பிடுவோம், நாம வந்து வீட்டுக்கு ஒன்றா போனோம். எங்கிட்டு பார்த்தாலும் ஆம்பளைய முடிஞ்சா பார்க்கும்போது நமக்கு வாமிட் அதுவும் 3 கிலோமீட்டர் இருந்து இறக்கி விட்டு அந்த நடந்து 15 லப்பத்திற்கு திஞ்சு அதுல மூக்க மாட்டி அப்படிலாம் அந்த காலேஜுக்குள்ள வந்து சுத்தி தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம அதே காலேஜ் நான் இடையில ஒரு கூட எங்க எக்ஸ்ட்ரா கூட்டும் போது நான் வந்து பார்த்து வைத்தச்சல் சொல்லிட்டு போனேன். அப்போ சொல்லிட்டேன், நம்ம எப்படி காலேஜ் இருக்கோமோ அதெல்லாம் ப்ரொஃபஸர் ஆகிடுவாங்க. யாருமே தனியாது
பயிலே பொண்ணு சரி படிக்கிற பயிலே ஓகே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக போறேன் அப்படியே டீ உள்ள டீ கடை போன வச்சுக்கிறேன் அங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லேடி ப்ரொஃபஸர் டீ இதெல்லாம் ஒரு பெரிய லைனா காலேஜ் மாதிரி காஃபி சாப்பிடல டீ சாப்பிடல கேட்கறதில்ல டீ ஷுவர்லெஸ் ஷுவர்லெஸ் ஆர் லைக் லெமன் டீ ஓகே சரி இங்கே தான் அப்படின்னு பிரின்சிபல் ரூம் போறேன் சார் போயிட்டு வரேன் சொல்லுங்க பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஒரு லேடி அவங்களுக்கு வந்து லஞ்ச் மேம் யூ லைக் ஃபேமஸ் சாதம் ஓ ஐ ஹேவ் புளியோதரை சாதம் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க நமக்கு எப்படி இருக்கும் படிக்கிற கொழுப்பு தெரியாதா அப்படிலாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நம்ம கல்லூரி மாறி இருக்குன்னா உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதையும் தாண்டி 25 வருஷம் கழிச்சு இவ்வளோ அழகான ஒரு வீட்டு இதை எடுத்து நடத்தணும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா பிளான் பண்ணி முத்துராமனும் உட்காந்து டே நைட் ஒர்க் பண்ணாங்க நான் அங்க இருந்து சும்மா வாய்ஸ் மட்டும் கை தட்டலாம் நீங்க மாசா இந்த பக்கம் மீனாட்சி காலேஜ் அந்த அட்வான்ஸ் படிச்சனால பிஎஸ்சி அங்கதான் படிச்சேன் நான் படிச்ச பீரியட்ல 2 வருஷம் தான் ஜூனியர் உசைனியும் கேள்விப்பட்டிருக்கீங்க உசைனியும் எங்க ஜூனியர் தான் அப்புறம் எம்எஸ்சி படிச்சு முடிச்சவங்க அப்ப வந்து மொத்தமா வச்சு பாஸ் பண்றாங்க சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.